Dear students, welcome to H2O Chemistry. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் நடந்தது கெமிஸ்ட்ரி. அந்த 12th பேப்பர்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கன்வர்ஷன் டைப் கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 வீடியோவை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பென்சின் டைசோனியம் குளோரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பென்சின் டைசோனியம் குளோரைட், அதில் காம்பக் ரியாக்ஷன் பார்த்தோம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டு ஐடென்டிஃபைன்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து எவாலுவேஷன் டைப் கொஸ்டின், எவாலுவேட் டைப் கொஸ்டின். ஸோ நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு C6H5 NH2 கொடுத்துருக்காங்க. இது அனிலின். இந்த அனிலின் நமக்கு தெரியும், இந்த மிக்சர் எப்போ கொடுத்தாலும் சோடியம் நைட்ரைடு ப்ளஸ் HCl, இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சோடியம் நைட்ரைடு ப்ளஸ் HCl கொடுத்தா NaCl வெளியே போயிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ஆசிட் பார்த்திங்கன்னா HNO2 கிடைக்கும். இதுக்கு பேர் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த நைட்ரஸ் ஆசிடை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹோனோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஹோனோவை ரிவர்ஸில் எழுதுகிறேன் மறுபடியும். ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த H2O ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. C6H5 N டபுள் பாண்ட் N OH. இப்போது இதில் இருக்கிற HCl மறுபடியும் ரியாக்ட் பண்ணும். அப்போது இந்த ஹெச்சும் இந்த OHும் சேர்ந்து H2O வெளியே போயிடும். இந்த Cl வந்து இங்கே ஆட் ஆகும். C6H5 N2 ப்ளஸ் Cl மைனஸ். அப்போ இதுதான் நம்மளோட A. A இஸ் பென்சன் டயசோனியம் குளோரைடு. ஸோ இப்போ நம்ம A கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து எப்படி B கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, C6H5 N2 பாசிட்டிவ் Cl நெகட்டிவ். இது கூட பென்சின் ரியாக்ட் பண்ண வச்சுருக்காங்க. நம்ம பென்சினை இப்படி எழுதுவோம் நார்மலாக, ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நம்மளுக்கு தெரியும் இங்கே Na பாசிட்டிவ் Cl OH வந்து நெகட்டிவ். இங்கே NaCl இருக்குது. அப்போது Na ப்ளஸ் Cl மைனஸ் சேர்ந்து NaCl வெளியே போயிடும். H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் சேர்ந்து H2O வெளியே போயிடும். தென் ஒரு N2 வெளியே போயிடும். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு C6H5 பாண்ட் C6H5 கிடைக்கும், ப்ளஸ் ஒரு N2 ப்ளஸ் ஒரு NaCl ப்ளஸ் வாட்டர். இப்போது இதுக்கு பேர் டைஃபினைல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுதான் நம்மளோட B. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா A தனியாக B தனியாக எடுத்து எழுதணும். ஸோ A அப்படிங்கிறது என்ன, C6H5 N2Cl, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். B அப்படிங்கிறது என்னென்னா C6H5 C6H5, இது டைஃபினைல். ஸோ இப்படி எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஸோ ரிமெம்பர், இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் டைப் கொஸ்டின்ஸ்க்கு இந்த பென்சன் டைசோனியம் குளோரைட் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணி சென்டம் வாங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன்.